மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது தாங்க வால்பாறை. அந்த வால்பாறையோட ஒன் டே ட்ரிப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரிப் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சேலம்லேருந்து தான். சேலம்லேருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸில் போயிட்டு அங்கே போய் பைக்கை ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நேராக பொள்ளாச்சி போயிட்டோம். பொள்ளாச்சி போகிற வழியில் 2 பக்கமும் ஃபுல் தென்னை மரம். அப்படியே பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் இந்த ரோட்டில் ஒரு நெகட்டிவாக நாங்கள் நோட் பண்ணோம். அது என்னன்னு நான் வீடியோவில் போக சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொன்னாலே நமக்கு கேரளாவும் கர்நாடகாவும் தான் ஞாபகம் வரும். பட் நம்ம ஊரில் இருக்க வால்பாறையும் ஊட்டியும் நம்ம அவ்வளோவா விசிட் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த டைம் நாங்கள் வால்பாறை ரீச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆலியார் வழியாக போக முடிவு பண்ணோம். ஆலியார் டேம் ரீச் பண்ணதுமே போய் சில்லுன்னு ஒரு மோர் குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க கார்டன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கே அப்படி ஜஸ்ட்டு ஜாலியாக ஒரு வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆலியார் டேம் வந்துட்டோம். இப்போது ஆக்சுவலாக கைஸ் ஒரு சம்பவம் என்னென்னா, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்து ஆலியார் டேம் வரைக்கும் வந்துட்டோம். ஆலியார் டேம்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வால்பாறைன்னு நினைக்கிறேன். ரோடு ஃபுல்லாக கான்க்ரீட் ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க. எந்த அறிவாளி வந்து கான்க்ரீட் ரோடு போட்டான்னு தெரில, கான்க்ரீட் ரோடு போட்டு வச்சுருக்கானுங்க. சுத்தமாக வண்டியே ஓட்ட முடியல கைஸ். எல்லா வண்டியுமே, ஈவன் ஹை ஸ்பீடு 400cc வண்டி கூட நான் பார்த்துட்டேன். யாருமே வந்து ரொம்ப க்ரூஸ் பண்ணிலாம் போகலை. எல்லாருமே மேக்ஸிமமாக 80-100 தான் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரோடு கான்க்ரீட் ரோடுங்கிறனால ரொம்ப அன்இவன் சர்ஃபேஸாக இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த ஒயிட் லைன்ஸ் வேறு, ஒயிட் லைன்ஸ் போட்டிருக்கானுங்க. என்னமோ மண்டை வேங்கின மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. எல்லோரும் ஸ்லோ பண்ணி அந்த ஒயிட் லைனில் போனாங்க. அவ்வளோ இவ்வளோ திக்னஸாக ஒரு ஒயிட் லைனை நான் தமிழ்நாட்டிலே இந்த ரோட்டில் தான் பார்த்தேன். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்டில் தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி பொள்ளாச்சி ரோடு இல்லை, பொள்ளாச்சி டு ஆலியார் 2 ரோட்லேயுமே இருக்குது. கோயம்புத்தூர் ரீஜியன் வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாக தான் போட்டிருக்காங்க. பட் கோயம்புத்தூர் தாண்டி பொள்ளாச்சி வர அப்புறம் பொள்ளாச்சி தாண்டி இன்னும் பொள்ளாச்சி சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நம்ம விடுற ஸ்பீடில் டயரு இல்லைன்னா எல்லாம் கலந்து போயிடுமோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஒரு 40-30 போய் கூட அதில் விட்டால் வண்டி வந்து அப்படி தூக்கி போடுது. ஃபைனலாக ஆலியார் டேம்லேருந்து செக் போஸ்ட் போகிற வழியில் நின்று ஒரு இடத்துல வீடியோ எடுத்தேன். அங்கேருந்து பார்க்குறப்போ வால்பாறையோட டாப் இங்கேருந்து அவ்வளோ தெளிவாக தெரியுது. தென் எகெயின் செக் போஸ்ட்டில் போயிட்டு கிளியரன்ஸ்லாம் முடிச்சுட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு பாஸ் காட்டிட்டு தென் செக் போஸ்ட்டு தாண்டி ஒரு 200 மீட்டர் போனால் டேமோட பேக் சைடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்ம வியூங்க. ஆக்சுவலாக அந்த வாட்டர் அவ்வளோ க்ரீனிஷாக டார்க் க்ரீனாக ஃபுல்லாக பாசம் பிடிச்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தென் நாங்கள் அப்படியே பைக் எடுத்துகிட்டு மேலே போக 9th ஹார்பர்ட் மென்லேருந்து பார்த்தா அந்த மொத்த டேமுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வியூ நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த வேலை பார்த்த இடம் பேர் தான் வாட்டர் ஃபால். இந்த இடத்துக்கு பேர் வாட்டர் ஃபால் இருக்கனால வாட்டர் ஃபால்னு பேர் வந்ததா, இல்லை அந்த இடத்துல இருக்க ஃபேக்ட்ரினால் வாட்டர் ஃபால்னு பேர் இருந்துச்சான்னு தெரில. அங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. சுற்றியும் எல்லா சைடும் டீ எஸ்டேட் தான். ஆக்சுவலாக கப்புள் ஃபோட்டோ ஷூட்க்கு செம்ம இடம் அது. கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் போகிறப்போ ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த லொக்கேஷன் வந்து வாட்டர் ஃபால்ஸ். ஐ திங்க் 40 ஹேர்பின் பென்ஸில் 40 முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்குது. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சில்லுன்னு இல்லைங்க. மைக் ஆன்ல தான் இருக்குது. அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சில்லுன்னு இல்லை. ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட்டு 1 வீக்காக நல்லா சில்லுன்னு தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சில்னஸ் குறைஞ்சிச்சு. ஏன்னு தெரியல. இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் சில்னஸ் இல்லாமல் தான் இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் வரப்பே நார்மலாக இருக்குது. இல்லை இன்னும் மேலே போக இன்னும் நல்லா சில்னஸ் இருக்குமா என்னன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீ எஸ்டேட். பிஃபோர் வால்பாறை ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி கவர்கல் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் தான் இருக்கிறதுலே ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன் இந்த ட்ரிப்லேயே. காய்ஸ் இதுதான் அந்த கவர்கல் முனை.
இந்த நீங்கள் வால்பாறையில் நிறைய இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஜோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். கவர்கல் காட்சிமுனை செக் போஸ்ட்டில் வால்பாறைக்கு கீழே ஆலியார் டேம் செக் போஸ்ட்லேயே வந்து ஒரு வண்டிக்கு 170 rupees வாங்கினாங்க. அதாவது 2 members அப்படின்னு சொன்னதுனால, ஒரு 2 members ஒரு பைக்குன்னு சொன்னதுனால 170 வாங்கினாங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் 120 வாங்குறாங்க. இன்னும் இருக்குது, எல்லா ஸ்பாட்டுக்கும் வாங்குவாங்க போல். எங்கே வாங்குறாங்கன்னே தெரியல, எதுக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக வாட்டர் பாட்டில் இருந்தால் இங்கேயே வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. மேலே அலோடு இல்லையா. ஒருவேளை செக் பண்ணி யாராவது பிடிச்சாங்க அப்படின்னா 2000 ஃபைன் போட்டுருவாங்களாம். பட்டு நான் வந்து ஓன் வாட்டர் பாட்டில் இது, அதனால் இது நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. பட் நம்ம இந்த கடையில் வாங்குவோம்ல, பிஸ்லரி, அக்வா, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், அந்த ரீசைக்கிளபிள் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ண எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இங்கேயே வச்சுட்டு போயிருங்க, ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. செம்ம குளிரா இருந்துச்சு. ஆமா, கவர்கல் செம்ம குளிர். ஆனா சூப்பரான. கவர்கல் பெரிய ரோட்ல இருக்கும். இங்கே ஒரு கடையில் உட்காந்துருக்கோம், சின்ன கடை தான். இல்லை, இங்கே ஒரு 2 கார் வந்துருச்சு. 2 கார் ஃபுல்லாக அவங்க இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பிரெட் ஆம்லெட் மேகி செய்ய முடியல. ஒரு இடத்துல தான் இருக்கு அவங்ககிட்ட. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். காலையில் சாப்பிட்டது கோயம்புத்தூரில், அது எதுவும் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. தண்ணி கூட குடிக்கல. நான் இன்னும் தண்ணி கூட குடிக்கல. நீ தண்ணி குடிச்சிடல, நான் இன்னும் தண்ணி கூட குடிக்கல. காலையில் வந்து ஃபுல் டிரைவிங் மோட். இங்கே இருக்கேன், மேகிக்காக வெயிட்டிங். நிவேதா வந்து பிரெட் ஆம்லெட்டுக்காக வெயிட்டிங். ஃபைனலாக வால்பாறை ரீச் ஆகிட்டு அங்கே இருக்க ஒரு டீ எஸ்டேட் பக்கத்தில் ரோட் சைடு உட்காந்து அப்படின்னு வியூவை என்ஜாய் பண்ணால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி சாப்பிட்லான்னு வெளியே வந்தால் ஒரு ஹோட்டல், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. பட் நல்ல ஆம்பியன்ஸோட நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு பிரியாணி, பெப்பர் சிக்கன், ஆம்லெட் இப்படின்னு ஒரு 4-5 டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் கூட ஹில் ஸ்டேஷனில் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குன்னு நினச்சேன். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஹாய், ஃபைனலாக நாங்கள் கூழாங்கல் ரிவர் வந்திருக்கோம். தண்ணி அந்த டே முடிச்சுட்டு அப்படியே கூழாங்கல் தான் இருக்குது, ரிவர் இல்லை. இங்கே பார்த்தா தெரியும், பக்கத்தில் போய் காமிக்கிறேன். தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, தண்ணியே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. கீழே இருக்கிறது எல்லாமே கூழாங்கல் தான், ஃபுல்லாக கூழாங்கல் தான். இந்த லொக்கேஷன் எங்கே அப்படின்னா, கூழாங்கல் ரிவருக்கு போகிற வழியில், அதாவது வால்பாறை டவுன்லேருந்து கூழாங்கல் ரிவர் போகிற வழியில் ஸ்டார்டிங்லேயே இருக்க டீ ஷாப். இங்கே கூழாங்கல் ரிவர் வந்தப்போ பார்த்தா திடீர்னு அருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்கே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. இவங்க எல்லோரும் ஒன்றா ட்ரிப் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் தனியாக வந்துட்டோம், இவங்க தனியாக வந்திருக்காங்க. இருங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸை நான் காமிக்கிறேன். நான் நிறையா பேர் குரூப்பாக தான் வந்திருக்காங்க. இதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அருணோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க பேச போகிறாங்க பாருங்க. பேச அருண், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச போய். ஏதாவது பிளேசஸ் மிஸ் பண்ணிட்டேனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆலியார் டேம் வர வழியில் பார்க்கல, ஏன்னா டைம் இல்லை, செக்இன் பண்ண லேட் ஆகிடும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் வேறு என்ன, மங்கி ஃபால்ஸ் பார்க்கல, அவ்வளோதான். மற்ற எல்லாமே பார்த்தாச்சு.
அப்புறம் அந்த டன்னல் இன்னும் பார்க்கல. ஆமாம், இந்த டனல் டனல் முடிஞ்சா இப்போ பார்த்துட்டு போகலாம், இல்லைன்னா டனல் பார்த்துட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் சோலையார் டேமும் அதிரப்பள்ளி ஃபால்ஸ், அப்புறம் அது சரௌண்டிங்ஸில் இருக்க பிளேசஸ். பாய்.